சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னங்க சார்? சார் சார் என்னாச்சு சார்? என்னாச்சு சார்? தெரியலண்ணே, ஏதோ போட்டோ காட்டணும்னு சொன்னாரு, டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. சார் 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 இங்க பாருங்க சார். சார் சார் என் போனு என் போனு என் போனு. தம்பி தம்பி இவன்தான் தம்பி. போன் டிஸ்பிளே உடைஞ்சு போச்சே தம்பி. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? அந்த பொறுக்கியை எப்படி தம்பி உங்களுக்கு காமிப்பேன்? யாரு சார்? தம்பி அவன் ஒரு மிருகம். என் பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ண நாசக்கார தம்பி. நான் அவனை தேடி 3 நாளா சோறு தண்ணி இல்லாம தூங்காம அலையிற தம்பி. அவன் இங்கதான் இருக்கான்னு கேள்விப்பட்டு வந்த தம்பி. தம்பி அவனை விடக்கூடாது. அவனை இப்படியே விட்டா பல பொண்ணுங்க வாழ்க்கையை சீரழிச்சிருவான் தம்பி, சீரழிச்சிருவான். அவன் மனுஷ ஜென்மமே இல்ல. அவனை விடக்கூடாது. என் உலகமே என் குழந்தைதான் தம்பி. அவளுக்கு காதல் கல்யாணம்னு ஆசை வார்த்தை காமிச்சு அவளை ஏமாத்தி அவன் வாழ்க்கையை சீரழிச்சு தற்கொலை பண்ணிக்க வச்சுட்டான் தம்பி. ஐயோ பாவம் தம்பி. அவன் இங்க வந்திருக்கான்னா கண்டிப்பா ஏதோ ஒரு பொண்ணோட வாழ்க்கையை சீரழிக்க போறான். அவனை விட்டுறாதீங்க தம்பி, அவனை விட்டுறாதீங்க. சார் நீங்க யாரு சொல்றீங்க? நீங்க சொல்றது எனக்கு எதுவுமே புரியல. ஏதோ பிரச்சனையில இருக்கீங்கன்னு மட்டும் புரியுது. ஆனா அதுக்கு காரணமான ஆள் இங்க இல்ல சார். இல்ல தம்பி, அவன் இங்கதான் இருக்கான். எனக்கு நல்லா தெரியும் தம்பி. அவன் இங்கதான் இருக்கான். இந்த ஆள் இங்க எப்படி வந்தான்? நம்ம இங்க இருக்கிற விஷயம் இந்த ஆளுக்கு யார் சொன்னது? சார் நீங்க முதல்ல உங்க வீட்டுக்கு போங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, போனை சரி பண்ணிட்டு அப்புறம் நீங்க தேடுற ஆளோட போட்டோவோட வாங்க. அவன் இங்க இருந்தா கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அன்பு வேற அந்த ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கான். என்ன பேசிக்கிறாங்கன்னு ஒன்னும் தெரியலையே. அண்ணா ஒரு கூட்டிட்டு போய் கார்ல ஏற்றி விடுங்க. தம்பி நான் ஏதோ புலம்புறேன்னு தானே நினைக்கிறீங்க? ஐயோ அப்படிலாம் நான் நினைக்கல சார். நீங்க உங்க பொண்ணை இழந்த வலியும் வேதனையும் உங்க கண்ணிலேயே தெரியுது சார். நான் உங்களை நம்புறேன் சார். நீங்க யாரை தேடுறீங்கன்னு தெரியாது, ஆனா நீங்க தேடுற ஆள் கிடைக்கிற வரைக்கும் நீங்க மனதைரியத்தோட இருக்கணும். இப்படி சாப்பிடாம உங்களே கஷ்டப்படுத்திக்கிட்டா உங்க பொண்ணுக்கு யார் நீதி வாங்கி கொடுப்பா? யோசிச்சு பாருங்க சார். செக்யூரிட்டி என்ன ஒரு கூட்டிட்டு சரி அன்பு. ஆமா சார். அந்த ஆள் என்ன சொல்லிட்டு போயிருப்பான்? நாம யாருன்ற உண்மை தெரிஞ்சிருக்குமோ? சான்ஸே இல்ல. தெரிஞ்சிருந்தா அன்பு இப்படி சைலண்டா போக மாட்டானே. அப்ப நம்ம யாருன்னு தெரியல. நாமளும் இதை யாருக்கிட்டையும் காமிச்சுக்காம இருக்கிறது தான் நல்லது. சீக்கிரமே ஆனந்தி கழுத்துல தாலி கட்டி டார்கெட்டை முடிச்சிட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆக வேண்டியதுதான். எஸ் மித்ரா, எதுக்கு வர சொல்லியிருந்த? உன்னை எதுக்கு வர சொல்ல போறேன்? எல்லாம் ஆனந்தி விஷயமா பேசுறதுக்காக தான். இங்க பாரு, இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்கு. நாளைக்கு மறுநாள் மகேஷோட அப்பா அம்மாவுக்கு ஆனிவர்சரி. மகேஷ் ஆனந்திக்கு சாரி கிஃப்ட் பண்ற ரேஞ்சுக்கு போயிட்டான். இப்படியே விட்டா அவன் சொன்ன மாதிரி ஆனிவர்சரி அன்னைக்கு எல்லாரும் முன்னாடி ஆனந்திக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுவான். இப்ப நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? ரொம்ப சிம்பிள். ஆனந்தி கிட்ட நேரா போய் நீதான் அழகன்னு சொல்லு. ஆனிவர்சரி அன்னைக்கு
அவளை மகேஷ் வீட்டுக்கு வர விடாம எங்கேயாவது கூட்டிட்டு போ, அது போதும். சொல்லுடா, ஹாஸ்டல் போயிட்டியா? இல்லடா, வழியில ஒரு சின்ன பிரச்சனை. ஒருத்தன் திமிரா வந்து இடிச்சிட்டு தேவலாம பேசிட்டு இருக்கான். நீ கொஞ்சம் வாயேன். டேய், இப்பவே அடி வாங்க போற நீ. இன்னும் கொஞ்ச நேரத்துல யார் யார் அடிப்பாங்கன்னு தெரியும்டா. டேய் 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 டேய், லொகேஷன் உடனே கிளம்பி வாடா. டேய், உனக்கு எவ்வளவு முக்கியமான வேலை கொடுத்து அனுப்புனா நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் எதுவும் பண்ணலடா, நான் கரெக்டா தான் வந்துட்டு இருந்தேன். ஏய், வாய மூடு. நான் சொல்றத கேளு. எவன் இடிச்சிருந்தாலும் சரி, உன் கை கால் போயிருந்தா கூட நான் பாத்துக்கிறேன், போதுமா? அது எவனா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் கிட்ட சாரி சொல்லிட்டு முதல்ல பார்சலை கொண்டு போய் கொடு. எது, நான் சாரி சொல்லணுமா? அதெல்லாம் முடியாது. இவன் நல்லா ஒரு ஆளு நம்பி அனுப்பின பாரு, என்ன நானே செருப்பால அடிச்சுக்கணும். ஐயா, நீ சாரி கேட்க வேணாம், நான் கேட்கிறேன், போதுமா? பிரச்சனையை முடிச்சிட்டு பார்சலை கொடுக்க போ. கொடுக்கறேன். இந்தா பேசு. ஹலோ பிரதர், நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. அவன் தப்பு பண்ணிருந்தாலும் சரி, உங்ககிட்ட மிஸ்டேக் இருந்தாலும் சரி, அது எதுவா இருந்தாலும் அவனுக்கு பதில் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சாரி. அவன் ஒரு அர்ஜென்ட் ஒர்க்கா போறான், அவனை விட்டுருங்க ப்ளீஸ். உங்ககிட்ட இருக்கிற பக்குவம் உங்க ஃப்ரெண்டு கிட்ட இல்லையா பிரதர்? இவர் ரொம்ப பேசுறாரு. அவன் அப்படிதான் ப்ரோ, நீங்க கொஞ்சம் கண்டுக்காதீங்க, எனக்காக கொஞ்சம் விட்டுருங்களேன் ப்ளீஸ். சரி, ஓகே. ஏய், உன் ஃப்ரெண்டுக்காக உன்னை சும்மா விடுறேன், பார்த்து போ. சொல்லு, என்னடா சொன்ன? நீ முதல்ல அங்க இருந்து கிளம்பு. உனக்கு ஒரு பொண்ணு நம்பர் அனுப்புறேன், டைமுக்கு போய் ரீச் ஆயிட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ற. சரிடா, போறேன் போறேன். சொல்லுங்க. ரச்சனா, நான் தெருமுனையில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஆனந்தியை கூட்டிட்டு வாங்களேன். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனையாச்சு. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? ஹாஸ்டல்ல ஆனந்திக்கும் மித்ராவோட அல்ல கைங்களுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. அவ கொஞ்சம் மூட் அவுட்டா வேற இருக்கா, அதான் யோசிக்கிறேன். ஏதாவது சொல்லி கூட்டிட்டு வாங்களேன் ப்ளீஸ். சரி, வெயிட் பண்ணுங்க, நான் கூட்டிட்டு வரேன். ஹலோ. ஹலோ, நான் நந்தாவோட ஃப்ரெண்டு பேசுறேன். நந்தா இங்க வந்ததும் அவன் உங்களுக்கு கால் பண்ண சொன்னான். ஹாஸ்டல் கிட்ட வந்தாச்சா? வந்துட்டேன். ஆனா இங்க காம்பவுண்ட் முன்னாடி செக்யூரிட்டி இருக்காரு. செக்யூரிட்டியை நான் பாத்துக்கிறேன். நான் சொல்லும் போது நீங்க கேட் கிட்ட வந்தா போதும். ஓகே.
ஆனந்தி, சொல்லு ரெஜினா. என் கூட தெருமுனை வரைக்கும் வரியா? ஏன், எதுக்கு? இல்ல, தலை லேசா வலிக்கிற மாதிரி இருக்கு. அதான் மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு வரணும். என்ன ஆச்சு திடீர்னு? வரியா, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துடலாம். ஆ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சாதாரண வலிதான். நீ வா, ஏன் போலாம். சரி, ஒரு நிமிஷம், இதோ பின்னல் போட்டுட்டு வரேன். ம். நீங்க 2 பேரும் கீழே போய் அந்த செக்யூரிட்டியை எப்படியாவது டைவர்ட் பண்ணி கேட் கிட்ட இருந்து கூட்டிட்டு போங்க. நான் சொல்ற வரைக்கும் அவர் கேட் கிட்ட வரவே கூடாது. ஆனந்தி ஏதோ பண்ண போறேன்னு சொன்னேன். சரி, ஏதாவது பிளான் சொல்லுவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா திடீர்னு வந்து செக்யூரிட்டியை டைவர்ட் பண்ணுங்கற. அந்த ஆளு எதுக்குடி டைவர்ட் பண்ணணும்? அதானே, அவரு ஹாஸ்டல் செக்யூரிட்டி தானே. அவர் என்ன பார்டர்ல நிக்கிற சைனா மிலிட்டரி மேனா டைவர்ட் பண்றதுக்கு? முறைக்காத மித்ரா, சும்மா காமெடி. மொக்க போடாம போய் சொன்னதை மட்டும் செய்யுங்க, போங்க. சரி மித்ரா, வாடி. தேங்க்ஸ் மேடம். ஒரு நிமிஷம் இருங்க. இவங்க எங்க இந்த நேரத்துல வந்தாங்க? யார்கிட்ட இந்த பார்சல் வந்திருக்கு? அது வந்து மேடம், என்ன சொல்லுங்க. ஃப்ரம் அட்ரஸ் எதுவும் இல்ல மேடம், வெறும் 2 அட்ரஸ் மட்டும் தான் மேடம் இருந்தது. என்ன ஆனந்தி, நான் ஏற்கனவே உன்னை வார்ன் பண்ணிருக்கேன். அனுப்பி இருக்கிறது யாருன்னு தெரியாம வாங்க கூடாதுன்னு. சார், இந்த பார்சல் எடுத்துட்டு போங்க. இல்ல மேடம், அது வந்து என்ன இல்ல மேடம், ரிட்டர்ன் எடுத்துட்டு போங்கன்னு சொன்னேன். ஆனந்தி, அந்த பார்சலை கொடு. மேடம், அம்மாதே இந்த சிட்டு சுருளி கிட்ட கொடுத்து ஏதோ அனுப்பியிருக்கிறேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் எழுத தெரியாது. அடுத்த முறை நான் அவங்க கிட்ட சொல்லி விடுறேன் மேடம். இப்ப இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க. நகரத்தோட உண்மையான முகம் என்னன்னு உனக்கு இன்னும் புரியல ஆனந்தி. அதனாலதான் இப்படி பேசிட்டு இருக்க. பார்சலை என்கிட்ட கொடு. மேடம், கொடு. போச்சு, எல்லாம் சொதப்ப போது. கடவுளே, உள்ள என்ன இருக்குதுன்னு தெரியலையே. மேடத்துக்கிட்ட இருந்து என்னைய காப்பாத்து. புடவை வந்திருக்கு. உங்க ஊர்ல இருந்து புடவை தான் அனுப்புனாங்களா? ஆனந்தி, அம்மா புடவை தான் அனுப்பி வச்சாங்களான்னு கேட்டேன். ஆமா மேடம், ஏதோ சந்தைக்கு போனாங்களாம். சீலை நல்லா இருந்துச்சுன்னு வாங்கியிருக்காங்க. நான் கோயிலுக்கு போறப்ப கட்டிக்கிறதுக்கு புடவை அனுப்பி விடுறேன்னு சொன்னாங்க. இனிமே வீட்ல இருந்து வந்தா கூட ஃப்ரம் அட்ரஸ் இல்லைன்னா பார்சலை வாங்க அலோ பண்ண மாட்டேன். சரிங்க மேடம். இந்தா, ஒரு நிமிஷம் மேடம். இந்த மாதிரி ஃப்ரம் அட்ரஸ் இல்லாத பார்சலை
இந்த அட்ரஸ்ல கொடுக்கற வேலை வச்சுக்கிட்டீங்க, உங்க கம்பெனி மேல கேஸ் போட வேண்டியிருக்கும். மைண்ட் இட். ஓகே, தேங்க்யூ மேடம். ஐம் சாரி அன்பு. உங்களுக்கு ஆனந்தியோட மனநிலைமை புரியல. அவ பயங்கர டிஸ்டர்ப்டா இருக்கா. இதுக்கு மேல என்னால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. நீங்களும் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க, அவளும் வாயை திறக்க மாட்டேங்கிறா. இதுல நான் என்ன பண்ண முடியும்? ஐம் டோட்டலி ஹெல்ப்லெஸ். ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அதுக்கு காரணமே கண்டிப்பா ஆனந்தி தான். இதை நம்புறதும் நம்பாததும் அவ கையில தான் இருக்கு. தெரிஞ்சோ தெரியாமலோ அவ ஏதோ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு உங்களால வேணா சும்மா இருக்க முடியும், ஆனா சத்தியமா என்னால சும்மா இருக்க முடியாது. அவளோட வெல்விஷரா அதை நான் தடுக்கணும்னு நினைக்கிறேன். இதனால எனக்கு எவ்வளவு அவமானம் நேர்ந்தாலும் பரவாயில்ல. அவளுக்கு அதை புரிய வைக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். என்னன்னு காரணம் கேட்காம எனக்காக இந்த ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. ஆனந்தியை எப்படியாவது கூட்டிட்டு வாங்களேன் ப்ளீஸ். சாரி அன்பு, அவ கண்டிப்பா வரமாட்டா. என்னாலையும் அவளை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இந்த பிரச்சனைய இதோட விட்டுருங்க, நான் வரேன். ரஜனா, ரஜனா. சாரி அன்பு. ஏங்க ரஜனா. இதுங்க கிட்ட செக்யூரிட்டி வேலை பாக்குறதுக்கு எங்கேயாவது போய் மாடு மேய்க்கலாம். பொண்ணுங்களா இதுக்கு? தனபால், மேடம் எங்க போயிட்டு வரீங்க? அதை ஏன் மேடம் கேக்குறீங்க? இந்த மித்ரா கூட 2 வானர் படைங்க இருக்குதே, மனுஷனை டார்ச்சர் பண்றதுக்குன்னே இருக்குதுங்க மேடம். அநியாயம் நடக்குது, வந்து தட்டி கேளுங்கன்னு கூட்டிட்டு போய் தேங்காய் சட்னில தேங்காய் இருக்குது, கொத்தமல்லி சட்னில கொத்தமல்லி இருக்குது, ஆனா மைசூர் பாக்கல மைசூர் இல்லைன்னு கலாய்க்கிறாங்க மேடம். என்ன பார்த்தா வம்புலுக்குன்னு தோணுது மேடம் உங்களுக்கு? அவங்க கூப்பிட்டாங்கன்னா உங்களை யார் போ சொன்னது? போங்க, போய் உங்க வேலையை பாருங்க. Thank God. ஏதோ அன்பளவுக்கு இல்லைன்னாலும் அந்த நந்தா ஓரளவுக்கு நல்லவனா தான் இருந்தா. இனிமே எவன் சூப்பர்வைசரா வரப்போறானோ. சரி, எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். சரி வாங்க வேலையை பார்ப்போம். ஏண்டா மாப்ள, என்னடா இவன் சொல்லாம கொள்ளாம நந்தா வேலையை விட்டு நின்னுட்டான்? ஆமா, நீ என்ன அவன் போனதுக்கு இவ்வளவு சோகமா இருக்க? இல்லடா, இது வேற பிரச்சனை. ஏ அன்பு, உன்னை பார்க்க யாரோ ரிசப்ஷனுக்கு வந்திருக்காங்களாம். போயிட்டு ரொம்ப நேரம் பேசாம சீக்கிரமா பேசிட்டு வந்து வேலையை பாரு. இவர் ஏன் இந்த மாதிரி கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஏதேதோ பண்ணிக்கு இருக்கிறாரு? வேலையை விட்டு எதுக்கு நிக்கணும்? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? சார், சார். என்ன என்ன விஷயம்? அவசரமா ஒரு ஃபோன் பண்ணணும், அதே உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கலான்னு வந்தேன். முடியாதுன்னு சொன்னா அதோட கேக்குறாளா நீ? இங்க இருந்து போய் அங்க யார்கிட்டயாவது புலம்புவ, அங்க இருந்து 4 பேர் எங்கிட்ட வந்து ஏன் தாலி அறுப்பானுவ. அப்புறம் மகேஷ் சார் காதுக்கு இந்த பிரச்சனை போய் அவர் வந்து என்ன வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசுவாரு. இந்த 7:30 எனக்கு வேணாம். நீ போய் போன் தான் பேசல, ஏதாவது பேசு, நான் எதுவும் கேட்க மாட்டேன். போ 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 வா. அவசரமாவா பேச போற? நீ இவ்வளவு அவசரமா போய் யாருக்கு போன் பண்ண போறேன்னு தெரியாமலா நாங்க இருக்கோம்?
உன்னை போன் பேச வைக்க தானே இவ்வளவு வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பேசு பேசு, நல்லா பேசு. எங்க பிளான் படி எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சா மகேஷ் உன்னை வெறுத்துட்டு ஓடிடுவான். அப்பதான் இந்த கருணாகரனோட சுயரூபத்தை நீ பாப்ப. இந்த ஃபைல மேல மேடம். என்ன யார் பார்க்க வந்திருக்கா? இதோ அங்க உட்கார்ந்துருக்காருல அவர்தான். சார் நீங்களா? இப்ப எப்படி சார் இருக்கீங்க? இன்னும் நடப்பணமா தான் தம்பி இருக்கேன். சார் ஏன் சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் பொண்ணு வாழ்க்கையை அழிச்சவனை கண்டுபிடிச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கற வரைக்கும் நான் நடப்பணம் தான் தம்பி. சார் நான் தான் நீங்க சொல்ற பேர்ல யாருமே இல்லைன்னு சொல்லிட்டேனே சார். அன்னைக்கு போட்டோவை காட்ட முடியாம போச்சு தம்பி. இன்னைக்கு அதை காட்டிட்டு போறோன்னு தான் வந்தேன். சரி காட்டுங்க. தம்பி இவன் தான் தம்பி அந்த அயோக்கிய ராஸ்கல். பாருங்க. எதுக்கு காலையில இருந்து போன் அமுத்தி வச்சிருக்காரு? ஐயோ நான் இப்ப என்ன பண்ணுவேன்? அவர் ஏதாச்சும் தப்பா முடிவெடுத்துட்டா அந்த குத்த உணர்ச்சியே என்னை கொன்னுருமே. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? யாராவது இந்த மாதிரி போன்ல பேசி அனுப்புனா நாமளும் பேசி அனுப்பலான்னு காயத்ரி ரெஜினாலா சொன்னாங்களே. பேசி அனுப்புவோம். இந்தாருங்க, அவசரப்பட்டு எந்த தப்பான முடிவுக்கு வந்துடாதீங்க. திடுதிப்படி செத்துருவேன்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? என் நிலைமையை யோசிச்சு பாருங்க. வேலையை விட்டு நின்னதும் எனக்கு இன்னும் பயமா இருக்குது. எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். நீங்க முதல்ல இந்த பேசி அனுப்புறதையெல்லாம் விட்டுப்புட்டு இத கேட்டதும் போன் பண்ணுங்க. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு போன் பண்ணுங்க. நல்லா பாருங்க. குருவி கூடு மாதிரி சந்தோஷமா இருந்த குடும்பத்துல இடியா வந்து விழுந்து மொத்தத்தை எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டா தம்பி. சரி என்ன சார் சொல்றீங்க? இவனா உங்க பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தது? ஆமா தம்பி, இந்த படுபாவிதான். இவன் இங்கதானே வேலை பாக்குறான். ஐயா இவன் பேர் நந்தா. இவன் நீங்க சொல்ற மாதிரி பேங்க்ல எல்லாம் வேலை பார்க்கல தம்பி. இந்த அயோக்கியனை பத்தி உங்களுக்கு தெரியாது. இப்படி பேரை மாத்தி தொழிலை மாத்தி பல பொண்ணுங்க வாழ்க்கை சீரழிச்சவன் தம்பி. பணம் நகன்னு அவங்களை ஏமாத்தி எவ்வளவு சுரண்ட முடியுமோ சுரண்டிட்டு தப்பிச்சு போயிடுவான் தம்பி. இந்த கேடு கெட்டவன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க தம்பி. என் கையாலேயே அவன் கழுத்தை நிறைச்சு கொல்லணும். சார் கோவப்படாம கொஞ்சம் அமைதியா இருங்க சார். அவன் பின்னாடி பல்ல இழைச்சிக்கிட்டு போனா இப்படி அழியதான் செய்வாளுங்க. அதுக்கெல்லாம் எவனாலே எங்க பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்க முடியாது. அழிய வேண்டியவங்க அழிஞ்சுதான் தீருவாங்க. சார் கொஞ்சமாவது மனுஷன் மாதிரி பேசுங்க சார். ஏய் நாக்க அறுத்துருவேன். இடத்த காலி பண்ண போ. நீங்க என்ன பேசினாலும் நந்தாவோட டீடைல்ஸ் வாங்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். கை கட்டி பேச. சார் டேய் வாடா மாப்ள. வாடா நீ வாடா. ராஸ்கல். டேய் வாடா. டேய் என்னடா நீ அந்த ஆளு கிட்ட போய் சரிக்கு சமமா நீ பேசிட்டு இருக்க? அப்ப என்னடா பண்ண சொல்ற? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பேசிட்டு இருக்க அந்த ஆளு. டேய் அந்த ஆளு கிட்ட எப்ப வேணாலும் சண்டை போட்டுக்கலாம்டா. அது இப்ப முக்கியம் இல்லடா. அந்த நந்தா எங்க இருக்கான்றது கண்டுபிடிக்கிறதா இப்ப முக்கியம். தாண்டா அடுத்து என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியாம அந்த ஆள்கிட்ட சண்டை போட்டேன். டேய் அந்த நந்தா அட்ரஸ கண்டுபிடிக்க வேற ஒரு வழி இருக்குடா. வேற வழியா? நீ நேரா ரிசப்ஷன் போ. ரிசப்ஷனிஸ்ட் பிரியா இருக்கல்ல, அவகிட்ட அவசரப்படாம பக்குவமா கேட்டு டீடைல்ஸ் வாங்கு. அவங்ககிட்ட இருக்குமா? கம்பெனியில வேலைக்கு சேரும்போது எல்லாரும் பயோடேட்டா ப்ரொஃபைல அவகிட்ட கொடுத்து வைப்பாங்க.
அத ரிசப்ஷனிஸ்ட் பிரியா தான் சிஸ்டம்ல சேவ் பண்ணி வச்சிருப்பா. அவளை பிடிச்சனா நந்தா அட்ரஸ் கிடைச்சிரும். நான் போய் டீட்டெயில்ஸை எடுத்துட்டு அப்புறம் இந்த ஆளை கவனிச்சுக்கிறேன். என்ன என்னடி சொன்னதே சொல்லிட்டு இருக்க? வாடி போலாம். ஏய் ஆனந்தி, நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க? ஒன்னும் இல்லக்கா. இவளுக்கு என்னாச்சு? இன்னொரு நந்தா கல்யாணம் இருக்குமோ? நந்தா கல்யாணம் பண்ணிக்க போறான்னு சொன்னதுல இருந்து இப்படி பெண்ணாத்திட்டே இருக்கா. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? நந்தாவுக்கு கல்யாணம், நந்தாவுக்கு கல்யாணம், நந்தாவுக்கு கல்யாணம், நந்தாவுக்கு கல்யாணம், நந்தாவுக்கு கல்யாணம். அக்கா, இங்க என்ன பண்றோம்? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் எதையோ தேடி வந்தேன். ஆனா என்னன்னு தான் மறந்துட்டேன். என்ன கூப்பிட்டு தாண்டி வந்த? இப்ப ஞாபகம் வந்துருச்சு. நான் உன்னதான் தேடி வந்தேன். வா போலாம். நான் முடிவெடுத்ததுதான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. நீ கோவிலுக்கு வந்தா நம்ம வாழ்க்கை நல்ல விதமா ஆரம்பிக்கும். இல்லனா அங்கேயே என் வாழ்க்கை முடிஞ்சிரும். கவலைப்படாத. என் சாவுக்கு எந்த விதத்திலையும் நீ காரணம் இல்ல. நீ இல்லாத உலகம் எனக்கு வேணாங்கிறது தான் என்னோட கொள்கை. நம்ம காதலுக்கு நீ கொடுத்த பரிசா இந்த மரணத்தை நான் ஏத்துக்கிறேன் ஆனந்தி. அடுத்து உன்கிட்ட இருந்து சம்மதம்னு ஒரு தகவலை மட்டும்தான் நான் எதிர்பார்த்து காத்திருக்கேன். சமாதானத்தை இல்ல. சரி, ஓகே மேடம். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லன்பு. இங்க வேலை பார்க்குற எல்லாரோட டீட்டெயில்ஸும் இந்த ரிசப்ஷன் சிஸ்டத்துல இருக்கும்ல? இருக்கும். ஏன் அன்பு, என்னாச்சு? கருணாகரன், நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். இல்ல, இங்க நந்தான்னு ஒருத்தன் வேலை பார்த்தாங்களா? ஆமா. அவனோட டீட்டெயில்ஸ் கொஞ்சம் வேணும். அவன் எங்க இருந்து வரான், யார் என்னங்கறத கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்களேன். இதோ செக் பண்ணி சொல்றேன் அன்பு. இவன் எதுக்கு இப்போ நந்தாவோட டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான்? கருணாகரன் கிட்டயும் நந்தா டீடைல்ஸ் கேட்டு பிரச்சனை பண்ணிருக்கான். இப்போ இங்கேயும் வந்து டீடைல்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கானா? நந்தா இங்க எதுக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சிருச்சோ? என்ன கிடைச்சதா? இரு அன்பு, கொஞ்சம் வேகமா பாருங்களேன். எல்லாரோட டீடைல்ஸும் இருக்கு, ஆனா நந்தாவோட டீடைல்ஸ் மட்டும் இல்லையே அன்பு. அதான் மறுபடியும் செக் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சொல்றீங்க? எல்லாரோட டீடைல்ஸும் இருக்கும்போது அவனோட மட்டும் இல்லாம எப்படி போகும்? தெரியலையே அன்பு, இதுக்கு முன்னாடி இருந்தது, நான் பார்த்திருக்கேன். ஆனா இப்பதான் இல்ல. இப்ப யார் அதை எரேஸ் பண்ணிருப்பா? அவரு வேலையை விட்டு போனதுனால வேற யாராவது எரேஸ் பண்ணிருக்கலாம்ல. இனிமே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. உடனே போய் தொடுத்தாகணும். எக்ஸ்கியூஸ் மீ. என்ன நடக்குதுங்க? ஒண்ணு இல்ல மேடம், சும்மாதான். இவன் உன்கிட்ட என்ன கேட்டான்? இல்ல மேடம், சும்மாதான். எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் வரேன். பொய் சொன்ன, அவ்வளவுதான் சொல்லிட்டு. உண்மையை சொல்லு. என்ன கேட்டான் அவன்?